கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் இன்னும் வேலைக்கு திரும்பாததால் மலர் சாகுபடி செய்பவர்கள் அவதியடைந்துள்ளனர். மலர் சாகுபடிக்காக வடமாநில தொழிலாளர்களையே மலர் உற்பத்தியாளர்கள் நம்பியுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக சொந்த ஊர் சென்ற அசாம், மேற்கு வங்க தொழிலாளர்கள் இன்னும் வேலைக்கு திரும்பவில்லை. இதனால் மலர்களை பராமரிக்க முடியாமல் நஷ்டம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மலர் சாகுபடி செய்பவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போ எலெக்ஷன் எப்போ ஆரம்பிச்சாங்களோ மார்ச்லேருந்து எல்லாமே அசாம்காரங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் லேபர்ஸ் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே கிளம்பி ரொம்ப பேர் போயிட்டாங்க. அப்போ இருந்தே பராமரிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டோம். இப்போ என்ன மாதிரியான நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சார் இதனால? இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம ஒரு டெல்லி மார்க்கெட்டுக்கு ஆகுதும், கேரளாவுக்கு, தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லி ஒரு ஃபார்மர்ஸ் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கல்யாண நேரத்தில் நாங்கள் வந்து பூ கொடுப்போம் அப்படின்னு அட்வான்ஸ் எல்லாமே வாங்கியிருப்போம். அது கொடுக்க முடியாத காரணத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து இந்த பூவை வந்து கொடுக்க முடியல. இது இலைப்பேன் தாக்கினதுக்கப்புறம் அந்த பூ அறுவடை செய்து விற்க முடியாது. அது ஒரே நாளில் வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்ததுக்கப்புறம் தான் இந்த நார்த்லேருந்து லேபர் கூப்பிட்டு வர வேண்டியது. அதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல்லேயே வந்து எல்லாருக்குமே ஆள் கிடைப்பாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் அறிவித்ததுக்கப்புறம் யாருமே லோக்கலில் ஆளே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே ஏரிக்கு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் போயிட்டு உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அசாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போய் அழைச்சிட்டு வரோம். அழைச்சிட்டு வந்து வேலை கொடுப்போம். இப்போ அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.